பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, பியூர் சயின்ஸ்னா நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், இந்த 4 சப்ஜெக்டும் படிச்சிருப்பீங்க. நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ண மாதிரியே தான் இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்ஸையும் ஒன்னொன்னையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள், பிசிக்ஸ்ல நீங்க 90 எடுத்திருக்கிறீங்க, வேதியியல்ல 80, தாவரவியல்ல 96, விலங்கியல்ல 100 எடுத்திருக்கீங்கன்னா கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இயற்பியல்ல எடுத்த மார்க்கு 2ஆல வகுத்துக்கணும், வேதியியல்ல எடுத்த மார்க்க 2ஆல வகுத்துக்கணும், தாவரவியல்ல எடுத்த மார்க்க 2ஆல வகுத்துக்கணும், விலங்கியல்ல எடுத்த மார்க்க 2ஆல வகுத்துக்கணும். இந்த 4 மார்க்கையும் ஆட் பண்ணிடணும். ஸோ 90 2ஆல வகுத்தா 45, 80 2ஆல வகுத்தா 40, 96 2ஆல வகுத்தா 48, 100 2ஆல வகுத்தா 50. எல்லாத்தையும் வந்து நம்ம கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிற மார்க்கு 183. அப்போ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட், அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், இந்த 4 சப்ஜெக்ட வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்னா கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட்ல கட் ஆஃப் கால்குலேட் பண்ணா இந்த எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கிடைக்கிறது 183. இதே போலதான் உங்க மார்க்ஸ் வச்சு நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அக்ரிக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மோர் தென் அ ஜாப், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நோப்லஸ்டான ஒரு ப்ரொஃபஷன். இத வந்துட்டு நீங்க இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஃபியூச்சர்ல சாதிக்க போறீங்க இல்லையா, அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.